ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி டார்க் சவுல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை பே லோகான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மெங்லோ, பியாங்கா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா ஏஷியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். யாரையோ தேடிக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்குற ஒரு போலீஸ்காரர் ஏதோ வினோதமா இருக்கான் அப்படின்ட்டு லோக்கல் ஆள் ஒருத்தர் அனுப்பி அவனை கண்காணிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவனை பின்தொடர்ந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய ஆர்கன் திருட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் எப்படி தடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் ஜானர் படத்துக்கு ஓகேவான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்னு சூப்பராகவே இருக்கு. நமக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே உட்காந்து படத்தை பார்க்குற அளவு தான் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் இவங்க முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப டீசென்ட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவே இவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் நமக்கு போர் அடிச்சாலும் பல ஏரியா நம்மளை எங்கேஜ் பண்ற அளவு தான் ஸ்கிரீன் பிளே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. எடிட்டிங் ஓரளவு டீசென்ட்டா பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில சீன்ஸ் மட்டும் சரியா எழுதல, அதையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வேற லெவலில் ஒரு படமாவே வந்திருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.